ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு திரை விமர்சனம். இன்னைக்கு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில நாம பார்க்க போற திரைப்படம் உயிர் தமிழுக்கு. தன்னுடைய காதலிய மனைவியாக்கி கொள்ளும் நோக்கத்துல விளையாட்டாக அரசியலுக்கு வரும் இளைஞன் ஒருவன் எதிர்கொள்ளும் விபரீதங்கள் தான் இந்த படம். மூன் பிக்சர்ஸ் சார்பா ஆதம் பாவா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த படத்துல அமீர் சுல்தான், சாந்தினி ஸ்ரீதரன், ஆனந்த்ராஜ், இமான் அண்ணாச்சி, ராஜசிம்மன், சரவணா சக்தி, மகாநதி சங்கர், சுப்பிரமணிய சிவா, ரவி வெங்கட்ராமன், ராஜ் கபூர், கஞ்சா கருப்பு இவங்கெல்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. வித்யாசாகர் மியூசிக் பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கு தேவராஜ் சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. ஆதம் பாவா இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. தேனி மாவட்டத்தில் கேபிள் டிவி ஆப்ரேட்டராக வேலை பார்த்துட்டு வராரு பாண்டின்ற அமீர். இதனால் அவர் அந்த ஊர் மக்களுக்கு ரொம்ப பரிச்சயப்பட்டவராக இருந்து அவ்வப்போது அவங்க எல்லாருக்குமே தேவையான உதவிகளை செஞ்சுட்டு வராரு. இமான் அண்ணாச்சி அமீரோட நண்பரான இவர் கவுன்சிலர் பதவியில் போட்டி போடுறதுக்காக அமீரோட உதவியை நாடுறாரு. ஒரு கட்டத்தில் இமான் அண்ணாச்சி கவுன்சிலர் பதவிக்கு நாமினேஷன் கொடுக்கும்போது தமிழ் செல்வின்ற சாந்தினி ஸ்ரீதரன் எதிர்கட்சி சார்பாக போட்டியிட வர்றாங்க. அவங்கள பார்த்த உடனே அமீர் காதலிக்க தொடங்குறாரு. இதனால இமான் அண்ணாச்சிக்கு பதிலா மக்கள் முன்னணி கட்சி சார்பா அமீர் போட்டியிட பிளான் பண்றாரு. இதனால சாந்தினி ஸ்ரீதரிடம் பேசி பழக வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு ஒரு கட்டத்துல சாந்தினி ஸ்ரீதரும் அமீரை காதலிக்க தொடங்குறாங்க. இது அவங்களோட அப்பாவான ஆனந்த்ராஜுக்கு தெரிய வர இவங்களோட இந்த காதல் அவருக்கு பிடிக்காம போகுது. இதனால அமீருக்கும் ஆனந்த்ராஜுக்கும் இடையே பகை ஏற்படுது. இந்த நிலையில முற்போக்கு மக்கள் முன்னேற்ற கழகத்தோட பொருளாளரும் முன்னாள் அமைச்சருமான ஆனந்த்ராஜ் சென்னையில அதிகாலை நேரத்துல மர்ம நபர்களால கொல்லப்படுறாரு. அவரோட மகளான சாந்தினியை காதலிக்கிற எதிர்கட்சியான புரட்சிகர மக்கள் முன்னணி கழகத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளர் அமீர் தான் இந்த கொலையை செஞ்சாரு அப்படின்னு குற்றம் சாட்டப்படுது. சாந்தினி ஸ்ரீதரன் அமீர் தான் தன்னுடைய தந்தையை கொலை செஞ்சாரு அப்படின்னு நம்பி அமீரை வெறுக்க தொடங்குறாங்க. தன்மேல் விழுந்த கொலைப்பழியை துடைக்கிறதுக்காக கட்சி மேலிடம் வழங்கிய இடைத்தேர்தல் வாய்ப்பை அமீர் நிராகரிக்கிறாரு. ஆனா அமீர் தான் உண்மையான குற்றவாளி அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக தன்னுடைய தந்தை தொகுதியோட இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று காட்டுறேன் அப்படின்னு சாந்தினி சபதம் எடுக்கிறாங்க. தான் குற்றவாளி இல்லை அப்படின்றத நிரூபிக்க சாந்தினியையும் தோற்கடிக்க அமீரும் இடைத்தேர்தலில் களமிறங்குறாரு. கடைசியில காதலுக்காக அரசியல் களத்துல இறங்கின அமீரோட காதல் மற்றும் தேர்தல் என்ன ஆச்சு? அமீர் தன் மீதான கொலைப்பழியை நீக்கி சாந்தினியோடு எப்படி சேர்ந்தாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. சம காலங்களில் நடக்கிற அரசியல் நிகழ்வுகளையும் சம்பவங்களையும் தொகுத்து அதை பார்க்குறவங்க நினைவில் வச்சுக்கிற மாதிரி கலகலப்பாக்கி படத்தை கொடுத்தாலே மக்கள் ரசிப்பாங்க அப்படின்றத மனசில் வச்சு திரைக்கதை அமைச்சு சுவாரஸ்யமாக படத்தை கொடுத்துருக்காரு இந்த படத்தோட இயக்குனர் ஆதம் பாவா. குறிப்பாக சொல்லணும்னா மறைந்த முன்னாள் முதல்வர் நினைவிடத்தில் தியானம், அதே நினைவிடத்தில் ஒருவர் போட்ட சபதம், ஆன்மீக அரசியல் உள்ளிட்ட சம்பவங்கள். எம்ஜிஆர் பாண்டியனா அறிமுகமாகி சூதுவாது தெரியாம அரசியலுக்கு வந்து சூழ்ச்சிகளை கத்துக்கிட்டு வார்டு மெம்பர் ஆகி மாவட்ட செயலாளராகி தான் சேர்ந்த கட்சியில தவிர்க்க முடியாத நபராகி எம்எல்ஏ பதவிக்கு போட்டியிடுவது வரைக்கும் பார்க்குறவங்களை ரசிக்க வச்சிருக்காரு அவருடைய நடிப்பால. சாந்தினி ஸ்ரீதரன் அரசியல்வாதியின் மகளாக அமீரின் காதலியாக அழகாகவும் அளவாகவும் பரிமாறியிருக்காங்க அவங்களோட நடிப்பை. குறிப்பாக சொல்லணும்னா தன் அப்பாவை பறி கொடுத்ததுக்கு அப்புறம் தீவிரமாக அரசியலில் இறங்கி காதலுக்கு விரோதியாகி அவரை எதிர்த்து போட்டியிட்டு தேர்தல் களத்தை சூடாக்குவது. மூத்த அரசியல்வாதியா சாந்தினியோட அப்பாவா ஆனந்த்ராஜ், அமீருக்கு மாமாவா இமான் அண்ணாச்சி, அமைச்சரா இயக்குனர் ராஜ் கபூர் மற்றும் படத்தில் நடிச்சிருக்கிற மற்ற ஆர்டிஸ்டான சரவண சக்தி, கஞ்சா கருப்பு, மாரிமுத்து உட்பட எல்லாருமே கொடுத்த கேரக்டரை குறைவில்லாமல் பண்ணியிருக்காங்க. இசையமைப்பாளர் வித்யாசாகர், இவரோட பின்னணி இசை, சாங் கம்போசிங் மற்றும் பா விஜய், கவிஞர் ஸ்னேகன் இவங்களோட லிரிக்ஸ் கதையோட்டத்தோடு பயணமாகுது. சினிமோட்டோகிராஃபர் தேவராஜ் வித்தியாசப்படுத்தும் வகையில் காட்சிகளை படம் பிடிச்சிருக்காரு. வசனம் பாலமுரளிவர்மன், அஜயன் பாலா,
எடிட்டர் அசோக் சார்லஸ், ஆர்ட் டைரக்டர் ஏகே முத்து, ஸ்டன் டைரக்டர் ராஜசேகர், டான் அசோக், நடன இயக்குனர் கல்யாண் தீனா உட்பட தொழில்நுட்ப கலைஞர்களோட பணி படத்தின் நிறைவு. இதுவரைக்கும் உயிர் தமிழுக்கு படத்தோட திரை விமர்சனத்தை பார்த்து நாம இப்போ ஸ்டார் படத்தோட தியேட்டர் ரிவ்யூவை பார்க்கலாம்ண்ணா. நீங்கள் பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்துடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருந்துச்சுண்ணா. பீப்புள் ஸ்டார் கவின்லாம் பயங்கரமாக பண்ணியிருந்தாரு. ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்னும் பெட்டராகவே முடிச்சிருக்கலாம். சில அந்த சர்ப்ரைஸ்லாம் நல்லா இருந்துச்சுண்ணா. பார்க்கலாண்ணா. அவர் இல்லைண்ணா ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம். கவின்லாம் பக்கா ஆக்டிங் ப்ரோ. லாஸ்ட் அந்த 10 மினிட்ஸு கடைசியில் ஹாஸ்பிட்டல் சீன் ஒன்று வரும் ப்ரோ. வேறு லெவல் ஆக்டிங் ப்ரோ கவின்து. அதுதான் ப்ரோ. இப்போ எப்படி சொல்கிறது, எல்லா பேஷன்லேயும் ஓடுறவங்க ஒருத்தவங்களுக்கு வந்து அது கடைசியில் அவங்க ரீச் ஆனாங்களா இல்லையா அது மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை காட்டுற விதம்னு ஒன்று இருக்கும். சில படம் அது ஃபுல்ஃபில்லாக காட்டிருக்க மாட்டாங்க, சில படம் காட்டிருப்பாங்க. இது ஒருத்தன் ஹீரோவாகிறன்றனால அது எப்படிலாம் காட்டலான்றதை மேனேஜ் பண்ணி எல்லாமே அதோட ரிலேட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தோன்னா கரெக்டாக தான் இருக்கும் ப்ரோ. செம ஒர்த்து ப்ரோ. அதுவும் இல்லாமல் ஸ்டார் வந்து ஃபஸ்ட்டு ஹரிஷ் கல்யாண் தான் வச்சு பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் கவினுக்கு வந்துட்டு இது ரொம்ப ஆப்டாக இருக்குது. ஏன்னா அவருக்கு நடந்த லைஃப் இன்சிடென்ட் மாதிரியே இருக்குது. நம்ம இன்டர்வியூஸ்லாம் பார்த்துருப்போம், இது பண்ணியிருப்போம். கரெக்டாக வந்து அவருக்குன்ட்டு இந்த படம் இருக்குது. உண்மையாக சொன்ன மாதிரி ஒரு அவருக்கான படம் இது. அவ்வளோதான். மீண்டும் அடுத்த வாரம் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.